ஓம் தத்சத்து. கவி வெங்கடாத்வரியனுடைய அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் லக்ஷ்மி சகஸ்ரம். இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தில் மொத்தம் 25 ஸ்தபகங்கள் இருக்கு. ஸ்தபகங்கள்னா சாப்டர் அப்படின்னு. அதில் 25வது ஸ்தபகம் பலஸ்தபகா அப்படின்னு பேர். பலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு அடைய வேண்டியதான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம், அந்த செஞ்சதுக்கான ஒரு விஷயம், அதாவது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நமக்கு வர்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பலன் அப்படின்னு அர்த்தம். இங்கே மொத்தம் 18 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 18 ஸ்லோகங்களில் கவி முதல் 10 ஸ்லோகத்தை சரணாகதியினுடைய தாத்பரியங்களை விளக்கும்படியாக காண்பிக்கிறார். அதுவும் முக்கியமாக சரணாகதி 5 அங்கங்களோட கூடியது. அந்த 5 அங்கங்களை இந்த 10 ஸ்லோகங்களில் கவி காண்பிக்கிறார். அடுத்து வரக்கூடியதான 8 ஸ்லோகங்களில் கவி இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதனாலேயோ, இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதனாலேயோ கேட்பதனாலேயோ என்ன பலன், யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத 8 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். அதுதான் இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகமான பலஸ்தபகத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அப்போது இதை நாம் கவனிச்சுக்கணும். கடைசி ஸ்லோகத்தில் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய எல்லா சிறப்பையும் எல்லா விதமான விசேஷங்களையும் கவி ரொம்ப அனுபவித்து காண்பிக்கிறது இன்னும் இதில் சுவாரஸ்யமான விஷயம். இப்போ ஒன்னொன்னுத்தையும் நம்ம கவனிச்சுட்டே வருவோம். துக்தாம் துக்தாம் புதேவ் புத்ரி துரிதாபஹரா மம ஷார்ங்கினச்சரணாம் போஜ சரணாகத சம்பதம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகம், கடைசி ஸ்தபகம். அதில் முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தை அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே தெரிவித்தேன், இந்த ஸ்தபகத்தில் முதல் 10 ஸ்லோகங்கள் சரணாகதி தத்துவத்தை விளக்கும்படியாக இருக்குது. அதுலேயும் அந்த 5 விதமான நிலையில் இருக்கக்கூடிய சரணாகதி தத்துவத்தை விளக்கும்படியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்லோகம் வைஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ, அப்படியே ஒரு இதுவாட்ட பார்த்துடலாம், கிளிம்ஸ் ஆட்டம். முதல் ஸ்லோகம் தொடக்கம், அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன். 2வது ஸ்லோகம் சரணாகதியில் 5 விதமான நிலைகள் இருக்குது. அதில் முதல் நிலை அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு, அதை 2வது ஸ்லோகத்தில் இங்கே காண்பிக்கிறார். 3வது ஸ்லோகத்தில் பிரதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்லுவார். சரணாகதியில் 2வது நிலை, அதை இங்கே 3வது ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். 4வது 5வது ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகத்திலையும் மகா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது நிலை சரணாகதியில் அதை காண்பிக்கிறார். 6வது ஸ்லோகத்தில் சரணாகதியினுடைய 4வது நிலையான கோப்திருத்வ வரணம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதே மாதிரி 7வது ஸ்லோகத்தில் சரணாகதியினுடைய 5வது நிலையான கார்பண்யம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் புருஷகார பிரபத்தின்னு சரணாகதியில் இந்த 5 பிரிவுகளுக்கு உட்பிரிவாக இருக்கக்கூடியதை காண்பிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் பரண்யாசம் அப்படிங்கக்கூடியதான விஷயத்தை காண்பிக்கிறார். 10வது ஸ்லோகத்தில் கிருத்திய வரணம் அப்படிங்கக்கூடியதான விஷயத்தை காண்பிக்கிறார் கவி. இப்போ முதல் ஸ்லோகத்தில் தொடக்கம், அதாவது இந்த ஸ்தபகத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆட்டம் காண்பிக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், பாவங்களை எல்லாம் போக்குகிறவள் யார்? பார்க்கடலினுடைய பெண், அதுதான் மகாலட்சுமி. இந்த தாயார் பகவானுடைய திருவடித்தாமரையை அடையணும் அப்படிங்கிற செல்வத்தை நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ பகவானுடைய திருவடி தாமரையை நாம் அடையணும்னு சொன்னால் அது செல்வம் மாதிரி. அந்த செல்வத்தை யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவளும் பார்க்கடலினுடைய மகளுமான மகாலட்சுமி தான் கொடுக்கணும். அதை அவள் நமக்கு தரட்டும் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறார். அப்போ பகவான் திருவடியை அடையணும்னு சொன்னால் தாயாருனுடைய ஒரு அனுகூலமான ஒரு சங்கல்பம் நமக்கு இல்லாமல் ஒரு நாளும் நடக்காது. தாயாருனுடைய ஒரு கட்டாட்சம் நம்ம மேலே இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா பெருமாள் திருவடியை அடைய முடியாதுங்கிறத இங்கே திடமாக காண்பிக்கிறார். அதை தான் தொடக்கமாக வச்சுட்டு காண்பிக்கிறார். இதுக்காக நேராக பெருமாள் திருவடி அடையலாமேன்னா இல்லை, தாயார் மூலமாகத்தான் போகணும். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யாரடைவேன் அப்படின்னு சேனைநாதன் திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருடிகளை அடைகின்றேனேன்னு சுவாமி தேசிகன் காண்பிப்பார் தேசிக பிரபந்தத்தில். அதைத்தான் இங்கே அந்த சம்பிரதாயத்தில் வந்து கவி வெங்கடாத்வரியும் காண்பிக்கிறார். தாயாரை முன்னிட்டுத்தான் நம்ம திருவடிகளை, பெருமாளுடைய திருவடிகளை பற்றணும். அதனால் அந்த தாயாரே அந்த செல்வத்தை நமக்கு கொடுக்கட்டும், பொழியட்டும் அப்படிங்கிறார் இங்கே. தாவந்தமுச்சதரம் துர்விஷயாடவீஷோ சாரங்க சாவமிவ சஸ்வத பாங்கஜாலைஹி
மாமச்சுதஸ்ய மகிஷி பிரசபம் கிரஹீத்வா நித்யம் விதேஹி யுவயோர் அனுகூல விருத்திம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 2வது ஸ்லோகம். இதில் சரணாகதி தத்துவத்தினுடைய முதல் நிலையான அனுகூல்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயத்த சொல்கிறார். அதாவது அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொன்னால் மோட்சத்துக்கு போகிறதுக்காக பெருமாள் சங்கல்பிக்கணும், நமக்கு அனுகூலமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு. அப்போது ஒருத்தர் செய்யணும், அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பெருமாள் தான் நிர்ணயிப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதுக்கு அனுகூலமான விஷயங்களை எனக்கு ஏற்படுத்துன்னு பிரார்த்திக்கிறது. தீயவா கூட போய் சேர்ந்தோன்னா கெட்ட விஷயங்கள் தான் போகும். நல்லவா இடத்துல சேரணும் அப்படிங்கக்கூடியதான அனுகூலத்தை எனக்கு பண்ணுங்கிற மாதிரி பிரார்த்தனை. இப்போ அந்த அனுகூல விருத்தியம் அப்படிங்கிறது கடைசி வரியில் வருது. இப்போ ஸ்லோகத்துக்குனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அச்சுத பத்னி அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். ஒரு மான்குட்டி காட்டில் துள்ளி எப்படி விளையாடுமோ அதுபோல் கெட்ட விஷயங்களில் துர்விஷயேஷு கெட்ட விஷயங்கள்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே புகுந்து விளையாடுறேன். நான் ஒரு பெரிய துஷ்டன். அப்போ அப்பேற்பட்ட என்ன உன்னுடைய கடைக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலை இருக்கே, அந்த வலையில் பிடிச்சி பலாத்காரமாக என்னை பழக்கி உனக்கு கீழ்ப்படிந்தவனாக நீயே மாற்றிக்கணும் அப்படிங்கிறார். அப்போது என்னுடைய மனசுங்கிறதோ இல்லை என்னுடைய புத்திங்கிறதோ லேசில் கட்டுக்கடங்காதது. அதை தானே கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் சொல்கிறார், சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா அப்படின்னு. நீ பாட்டுக்கு என்னமோ அதை மனசை கட்டுப்படுத்த அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுற, உட்காந்து கட்டுப்படுத்திப்பார் அப்போ தான் தெரியும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாப்புல இருக்கும். அது அந்தளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கச்ச நீ பாட்டுக்கு என்னமோ மனசை கட்டுப்படுத்தினா எப்படி முடியும்? அந்த மாதிரி தான் இங்கே இவர் கேட்குறார். என் மனசெல்லாம் அப்படிலாம் கட்டுப்படாது தாயே, அது துர்விஷயங்களில் கெட்ட விஷயங்களில் மட்டும் புகுந்து விளையாடும். அப்படி மான்குட்டி விளையாடுற போல் விளையாடும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, மான்குட்டி எப்படி வேடன் பிடிப்பானோ அந்த மாதிரி வலை, உன்னுடைய கடைக்கண்கிற வலையை போட்டு என்னை நீயே பலாத்காரமாக பிடிச்சி என்னை பழக்கி, இங்கே பாருப்பா இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ இப்படி போகக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி அவன் மான்குட்டியை பழக்குவானோ வேடன், அந்த மாதிரி நீ என்னை பழக்கி என்னை தயார்படுத்திக்கோ சரணாகதிக்கு, என்னால் ஆவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியத்தை சொல்கிறது தான் அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அனுகூலமான சரணாகதிக்கு நான் வரணும்னு சொன்னால் அது அனுகூலமான விஷயத்தை நீ தான் ஏற்படுத்தணும்னு. எந்த ஒரு விஷயமே நம்மக்கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியாதீங்க, எல்லாம் பெருமாள் தான் அப்படிங்கிறத தான் இங்கே காண்பிப்பா அனுகூல்ய சங்கல்பம் அப்படிங்கிறத. மாதர்ஹிதாஹித விவேக விஹீனமேதம் மந்தம் முகுந்த வரவர்ணினி மாமனார்யாத் மார்கான் நிவர்த்தயிதுமர்ஹசி மங்ஷு மாதா கூபே நிபித்சுமபி டிம்பமுபேக்ஷதே கிம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சரணாகதி தத்துவத்தினுடைய 2வது நிலை பிரதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு. பொதுவாக இந்த பிரதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொன்னால் சரணாகதி பண்ணுறதுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம். இப்போ பொதுவாக ஒருத்தர் சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார், அவர் ஆகார நியமம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பெருமாள் இடத்துல சரணாகதின்னா அந்த ஒரு விஷயந்தான் நமக்கு இருக்கணும். ஆகாரத்தில் நம்ம சாப்பிட்டு இருந்தோன்னா அது வேணுமே இது வேணுமோ அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பெருமாள் இடத்துல போகணும், அந்த திருவடியை அடையணுங்கிற அந்த எண்ணமே வராது. அது மட்டும் இல்லாமல் இதர தேவதை கோவிலுக்கு போகிறது வருது அப்படின்னு சொன்னால் அதுவும் இதுக்கு ஒரு பங்கமாக இருக்கும். அதனால் பிரதிகூலமாக இருக்கக்கூடியது, அதாவது எதிராக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம். இது பொதுவாக நம்ம தான் பண்ணணும். யார் சரணாகதனாக இருக்கானோ அவன் தான் பண்ணிக்கிறோம். ஆனால் இது என்ன சொல்கிறார், அதையும் நீயே பண்ணி வச்சுடுங்கிற. சில பேர் பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று கேட்பா, இது எப்படி மொபைலில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் தெரியல, நீ கொஞ்சம் எப்படின்னு சொல்ல அப்படின்னு. சரி நம்ம உடனே இதை போய் அதை எடுத்து அதை இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, அது வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். அப்படி அதை நீயே கொஞ்சம் பண்ணி கொடுத்துற அப்படின்பா டக்குன்னு. அந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும், பிரதிகூலமாக இருக்கக்கூடியது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியத விஷயத்தெல்லாம் விடுப்பா அப்படின்னு சொன்னால் தாயை அதையே நீயே பண்ணி வச்சுடு, எனக்கு அது கூட பண்ணுற அளவுக்கு சக்தி சாமர்த்தியம் புத்தி கித்தி கிடையாதுங்கிற. அதை தான் இங்கே அழகாக சொல்கிறார். அம்மா முகுந்தனின் சுந்தரியே, நான் எது நல்லது ஹிதம் எது அஹிதம் கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாத ஒரு முட்டாள், அடிமுட்டாள்னா. அப்படி இருக்கிற என்ன தீய வழியிலேருந்து திருப்பி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை கிணத்துல போய் விழப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை தாயாரானவள் காக்காமல் விட்டுருவாளா? அந்த குழந்தையுடைய தாயார், இந்த குழந்தைக்கு என்ன புத்தி இல்லையா, அது கிணத்துல விழுந்தா ஜலத்தில் விழுவோம், அதுக்கப்புறம் மூச்சு முட்டி இதுவாகும் அப்படின்னு கூட தெரியாதா அப்படி நான் கேட்டுருப்பா. குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னா தெரிய போகிறது.
அதுக்கு தெரியாது. அது கிணத்துல போய் ஏதோ உழ போகிறது இல்லை நெருப்பு போய் தொட போகிறதுன்னு சொன்னால் தாயார் எப்படி ஓடிப்பை உடுக்கை களைவதும் முன்னம் கெடுவா கை போல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நட்பு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி தாயார் ஓடி போய் தடுக்க மாட்டாளா குழந்தைய. அந்த மாதிரி நீ என்ன தடுத்து ரட்சிக்கணும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார் கவி. அதை தான் பிரதிகூல வர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதியினுடைய 2வது நிலையை நீயே பண்ணி வச்சுடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இங்கே. விஸ்வஸ்ய தாத்ரி பவதி பரிபாஸ்யதீதி விஸ்வஸ்ய சம்யகபயம் து வயம் சராமஹ நிஷ்ரேயசம் கமயவா நிரயம் நயேர்வா கீர்த்திம் லபஸ்ஸ யதிவா மகதீம கீர்த்திம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 4வது ஸ்லோகம். சரணாகதியினுடைய 3வது நிலை மகா விஸ்வாசம்னு, ஒரு திடமான நம்பிக்கை. அதுக்கு பேர் மகா விஸ்வாசம். வெறும் விஸ்வாசம்னு சொல்லலை, மகா விஸ்வாசம்னு சொல்லியிருக்கா. பூர்ணமான ஒரு நம்பிக்கையை. இப்போ அம்மா குரங்க எப்படி குட்டி குரங்கானது கட்டியமாக பிடிச்சிக்கிறதோ அது மகா விஸ்வாசம். அந்த மாதிரியான ஒரு விஸ்வாசம். என்னுடைய தாயார் என்னை கீழே வீழ்த்த மாட்டான்னு அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதுக்கு பேர் மகா விஸ்வாசம். அந்த மாதிரி என் பெருமாள் என்னை விட மாட்டான், இவனை தவிர வேற யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது. துவை ரட்சதி ரட்சகைக்கமன்னி துவைச்சா ரட்சதி ரட்சகைக்கமன்னிங்கிறது தான் பூர்ணமான விஸ்வாசம். அதை இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த 5வது ஸ்லோகத்திலையும் காண்பிக்கிறார். இப்போ இங்கே எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த அண்டச்சராச்சரங்கள் முழுவதுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் தாயார். அப்பேற்பட்ட நீ காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கையை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதனால் துளி கூட பயமே இல்லாமல் சுற்றி திரியிறோம். நாங்கள் எப்படியும் தாயார் காப்பாற்றுவாடா அப்படின்னு. நான்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச கோவிலாக தாயார் சந்நிதியை சுற்றி வந்து தாயார் சந்நிதியில், அதாவது மதுராந்தகத்தில் ஏரிகாத்தர் சந்நிதிக்கு பக்கத்தில் தாயார் சந்நிதி இருக்குது. கலெக்டர், ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் கட்டின சந்நிதி அந்த சந்நிதி. அங்கே வந்து மஞ்சள் கொடுப்பா, மஞ்சள் காப்பு வாங்கி அந்த மஞ்சள் காப்பை எடுத்து பின்னாடி போய் தாயார் சந்நிதிக்கு பின்னாடி போய் எங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர்லாம் எழுதுவான். எழுதியாச்சுடா தாயார் பார்த்துப்பாடா நமக்கு என்ன கவலை அப்படின்னு. போராதபடிக்கு தாயார்கிட்ட மட்டும் வேண்டாம், இன்னொரு அப்ளிகேஷன் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் சந்நிதிலையும் போட்டு வைப்போன்னு அங்கே இது விளக்கு எல்லாம் போட்டு வச்சுருப்பா. அந்த விளக்கு மையெல்லாம் எடுத்துகிட்டு போய் செவுத்துல பின்னாடி நம்பர்லாம் எழுதி வைப்போம். அந்த மாதிரி அது ஒரு விதத்தில் ஒரு விசுவாசம். அவள் பார்த்துப்பாடா நமக்கு என்ன கவலை, படித்தாலும் படிக்கலைன்னாலும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த ஒரு பூர்ண விசுவாசத்தை அப்படி வச்சுட்டு நாங்கள் இங்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச ஒரு உயர்ந்த கதியை நீ எனக்கு கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா என்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளினாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா என்னை உயர்ந்த கதிக்கு கொண்டு போனேன்னா உனக்கு புகழ் வரப்போகிறது, அந்த புகழை நீ எடுத்துக்கோ. அப்படி ஒரு வேளை என்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளினேன்னா அதுக்கு உனக்கு அப்பகீர்த்தி வரும், அதாவது உன்னை எல்லாரும் இகழ்வா, அதையும் நீயே வச்சுக்கோ, அது உன்னோட இஷ்டம், உனக்கு இது 2த்துல எது வேணும் நீயே சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்கிறாரு பாருங்க. இந்த பாருமா, என்ன நீ மோட்சத்துக்கு அமுச்சு விட்டேன்னா உன்னை எல்லாரும் புகழ்வா, ஆஹா தாயார் மோட்சத்துக்கு அமுச்சிட்டா, அந்த பாபியை கூட அமுச்சிட்டா அப்படின்னு, தாயார் பேர்பட்டவள் கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி உன்னை எல்லாரும் புகழ்வா. ஒருவேளை நீ என்னை அனுப்பலேன்னு வச்சுக்கோயேன், உன்னைத்தான் பாவம் அதை பச்சை மண்ணு, அவனை போய் மன்னிச்சு விடக்கூடாதான், இந்த தாயார் கொஞ்சம் கூட கருணையே இல்லை, என்ன இது அப்படின்னு சொல்லி உன்னைத்தான் எல்லாரும் இகழ போறா. இது 2த்துல உனக்கு எது வேணுங்கிறத நீ சாய்ஸில் வச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லி இந்த மகா விஸ்வாசத்தை அப்படி காண்பிக்கிறேன். அதாவது இதை வந்து ஒரு அலசமாக ஒரு ஆலசியமாக அவர் அப்படி சொல்கிற, என்ன நீ உனக்கு தான் இந்த கெட்ட பேர் வரும்னு. ஆனால் அங்கே கெட்ட பேருன்றது இல்லை, உனக்கு அந்த கெட்ட பேர் வருங்கிறத அவர் பாவிக்கலாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உன் மேலே எனக்கு விசுவாசம் இருக்குது, நீ எனக்கு பண்ணுவே அப்படின்னு அர்த்தம். நீ பண்ணாமல் போனேன்னா கெட்ட பேர் வரும்னாலும் கூட நீ அதை பண்ண மாட்டேன், நீ எனக்கு நல்ல பேரை தான் நீ எடுத்துப்ப, அதனால் நீ எனக்கு மோட்சத்தை கொடுப்ப, என்னை மன்னிச்சு அப்படிங்கிற அந்த விசுவாசம் அங்கே. அதுதான் இப்போ தாயார் இப்போ அம்மா அடிக்க வரா, அம்மா அடிக்க வரும்போது எங்க அடிச்சிரு பார்க்கலாம், அடிச்சிருமா பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பையன் அப்படியே பின்னாடி நகர்ந்துட்டே மெதுவாக அடிச்சிருமா அப்படின்னு வேற ஒரு இது பண்ணுவான். சில சமயத்தில் அப்படியே முன்னாடியே வருவான் அம்மா கிட்ட, எங்க இந்த அடிச்சுக்கோ அப்படின்பா. ஏன்னா அம்மா அடிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். சும்மா அம்மா அங்கேயும் இங்கே சேர் மேலேயே இங்கேயும் அங்கேயும் தான் தட்டுவா, இல்லை சத்தம் போடுவான்னு. அந்த இது விசுவாசம், அதுக்கு பேர் தான் பூர்ண விசுவாசம். அந்த விசுவாசத்தை இங்கே காண்பிக்கிறேன். நீ அடிச்சுக்கோங்கிற மாதிரி, நீ ஒரு வேளை என்ன நரகத்தை தள்ளினா உனக்கு கெட்ட பேர் வரும்னாலும் கூட நீ பண்ணிக்காது, ஒன்னு இஷ்டம் அப்படிங்கிற அந்த மாதிரி கவி இங்க சாமர்த்தியமா மகா விஸ்வாசத்தை, தன்னுடைய பூர்ண விஸ்வாசத்தை தாய் மேல காண்பிக்கிறார். அந்த விஸ்வாசத்தை நாமும் வளர்த்துக்கணும் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். உச்சைரக்ருத்ரி மகிரோ யதினாப்தி கோஷாஹ உன்மாதீனாம் பணிதய ஸ்மிருதயஸ்சனோ சேத் நாராயண பிரணயினீம் நமதோ மமத்வா நைஸ்ரேயசி நபவிதா கதமம்ப சம்பத். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 5வது ஸ்லோகம். தாயே, இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்கிறோமே அதெல்லாம் அப்தி கோஷாக, என்ன வெறும் கடல் இறைச்சல்களா அப்படின்னு கேட்குற.
இந்த கடல்ல சத்தம் வரும் இல்லையா, அலை சத்தம், அந்த மாதிரி இந்த வேதங்கள் அப்படிங்கிறது என்ன வெறும் சத்தம் தான் நினைச்சுட்டு இருக்கியா, உபயோகமே இல்லாத சத்தங்கள் நினைச்சுட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வெறும் சப்தங்கள் இல்லை, அது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ருதி, அது உண்மை பொருட்களை எப்பொழுதும் சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது? நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றது. அப்போ அது வெறும் சப்தம் மட்டும் இல்லை, அது உண்மையான வாக்குகள். அப்போ நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதின்னு சொன்னா வேதத்தை அனுசரித்து வரக்கூடியதான கிரந்தங்கள் ஸ்மிருதி, ரிஷிகளாலே பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். அது வெறும் ஒரு பைத்தியக்காரர்கள் எல்லாம் உளறி வச்சதா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாம் பைத்தியக்காரர்களாலே உளரப்பட்டதல்ல, அது ரிஷிகளாலே நன்றாக வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து தொகுக்கப்பட்டது அது. அப்போ அது பொய்யாகுமான்னா அதுவும் உண்மைதான். அப்போ அதுல என்ன சொல்லியிருக்கு? ஸ்மிருதி கிரந்தங்கள்ல ரிஷிகள்லாம் பராசரர் முதலானவர்கள்லாம் என்ன சொல்ற? தாயார் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அப்போ இது எல்லாமே வீணானது கிடையாது. அப்படி இருக்கிறச்ச நாராயணனுடைய மனைவியே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காம போயிடுமா? கட்டாயம் கிடைக்கும். இது பூர்ண விசுவாசத்துக்கு. ஏற்கனவே நான் சொன்ன 4வது ஸ்லோகமும் 5வது ஸ்லோகமும் சரணாகதியினுடைய 3வது நிலையான பூர்ண விசுவாசத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னு இந்த ஸ்லோகம் அதை பற்றி தான் சொல்றது. அப்போ என்ன அர்த்தம்? இவர் எப்படி இங்கே சாமர்த்தியமாக காண்பிக்கிறார்? நான் வேதம் வழி நடக்கக்கூடியவன், ஸ்மிருதி கிரந்தங்களில் ரிஷிகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து நடக்கக்கூடியவன். அப்படி நடக்கிறதுனாலே தாயாரை சரணடைந்தோமேயானால் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி நான் நடக்கிறேன். அப்படி இருக்கச்ச நான் உன்னை தான் சேவிச்சுட்டு இருக்கேனே, உன்னை சேவிக்கும் போது இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் மோட்சத்துக்கு போகாமல் போயிடுவேனா? இல்லை நீ தான் எனக்கு மோட்சம் கொடுக்காம போயிடுவியா? அப்போ அப்படி நீ மோட்சம் கொடுக்கலன்னு சொன்னால் வேதம் கடல் இறைச்சலுக்கு சமமானதான். ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரோ பைத்தியக்காரர்கள் உளறி வச்சதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த திட விசுவாசத்தை காண்பிக்கிறார் பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு விசுவாசத்தை, ஒரு விஷயத்தை நம்புறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கையானவர்கள் ஒருத்தர் சொல்லும் பொழுது தான் நம்ம நம்புவோம். இந்த 13வது நாள் சுபஸ்வீகாரம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ உத்தம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய சரம ஸ்லோகத்தை வாசிப்பா. அந்த சமயத்தில் சில பெரிய வாத்தியார்கள் எல்லாம் சொல்றது இதுதான், மோட்சத்துக்கு நம்மாழ்வார் போனார். ஏன்னா அன்னைக்கு நம்மாழ்வாரனுடைய அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடியதான முக்கியமான பாசுரங்கள் எல்லாத்தையும் அன்னைக்கு அந்த ஆற்றுல பாராயணம் பண்ணுவார். பண்றச்ச வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அப்படின்னு நம்மாழ்வார் அங்கே சொல்வார். அப்படின்னா நான் அங்கே மோட்சத்துக்கு போனேன், மோட்சத்துக்கு போறச்ச என்ன வா 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 வான்னு எல்லாரும் வரவேற்கிறா. எனக்கு ஒருத்தர் கொடையை பிடிக்கிறா, ஒருத்தர் என்னுடைய கொடியை தூக்குறா, ஒருத்தர் 2 பக்கமும் சாமரங்களை வீசுறா, காலலம்புறா, என்னை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போறா, வாசனாதி திரவியங்கள்லாம் என் மேலே பூசுறான்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மாழ்வாரே சாட்சாத் அதை அனுபவித்து நம்ம கிட்ட சொல்றார் பாசுரங்கள்லன்னு சொன்னா நம்மாழ்வார் மேல நமக்கு பூர்ணமான விசுவாசம் இருக்கிறதுனால மோட்சம்னா அப்படிதான் இருக்கும், அங்க போனா இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை நம்புறோம். அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய வாக்குகளுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கறதுனால தான் அதை எல்லாமே நம்ம அனுசந்திச்சுட்டு வரோம். அப்படி பிரபந்தங்களை ஓதக்கூடாது, அது தாழ்வான ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்கச்ச கூட சுவாமி வேதாந்த தேசிகர் திவ்ய பிரபந்தமும் வேதம் தான் அப்படிங்கிறத எடுத்து காண்பித்து அந்த விசுவாசத்தை நமக்கெல்லாம் கொடுத்து எப்படி நம்மளை எல்லாம் ரட்சித்தாரோ அந்த மாதிரி இந்த வேதங்களாகட்டும், வேதத்தை அனுசரித்து வரக்கூடிய ஸ்மிருதி கிரந்தங்களாகட்டும் நமக்கு பூர்ணமான நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடியவை. அதுல தாயார் வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கா, தாயார் தான் மோட்சத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிரந்தங்கள் மூலமாக நான் உன்னை சரணடைகிறேன்னு சொன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காம போகுமாங்கிற அந்த பூர்ண விசுவாசத்தை காண்பிக்கிறார் கவி. அதே பூர்ண விசுவாசத்தை நம்மளும் பிடிச்சப்போம். ஸ்மிருதி கிரந்தங்களில் சொல்லப்பட்ட தாயாரை சேவிப்போம், வேதங்களில் சொல்லப்பட்ட தாயாரை சேவிப்போம், நமக்கும் மோட்சம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத திருட விசுவாசத்தை நாமளும் இங்கே வைப்போம். கீதோபதேச குருபத்னி கிருதாகமோ மே கோத்ரீ த்வமேவ பவதாத்பவதாபபாஜஹ ஆத்மா வனேப்ய குஷலைரபரை சுரைः கிம் பத்தஸ்வயம் கிமு விமோச்சயிதா பதான்யம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 6வது ஸ்லோகம். இங்கே கோத்ருத்வ வரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மோட்சத்தினுடைய, அதாவது சரணாகதி தத்துவத்தினுடைய 4வது நிலையை காண்பிக்கிறார். கோப்திருத்துவ வரணம் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு விஷயத்தில் ரிப்பீட்டட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது மகா விஸ்வாசம்னா பெருமாளால் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதே கோப்திருத்துவ வரணும்னா மற்றவர்களாலே அது இயலாது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ஏன்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வியாக்கரண கிரந்தத்தை எல்லாம் ஆரம்பிக்கிறச்சே அபசப்தங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்பா.
ஏன் அபசப்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நல்ல சப்தங்கள் எது அப்படின்னு தெரிய வருமா. இன்னும் கேட்டால் எம்ஆர் ராதா அப்படின்னு சொல்லி இருப்பார். அவர் ஒரு வாட்டி சிறைச்சாலையில் இருந்தாராம். அப்படி இருக்கிறச்சே வேறு ஏதோ ஒரு மொழிக்காரன் ஒருத்தர் இருந்தானா அவங்ககிட்ட போய் எனக்கு உன் மொழியில் இருக்கக்கூடியதான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னானா. எதுக்கு அப்படி கேட்குறீங்க, ஒரு நல்ல வார்த்தைகளை தானே கேட்கணும் அப்படின்னா. இல்லை முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் மற்றதெல்லாம் நல்ல வார்த்தைகள் தானாகவே வந்துடும், அதனால் முதல்ல இதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாராம். அந்த மாதிரி கெட்டது எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தது நல்லது நமக்கு தானாகவே தெரிஞ்சிருங்கிற மாதிரி இங்கே மற்றவாளால் முடியாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா வெறுமை பெருமாள் தாயார் அப்படின்னு சொல்லிட்டா திடீர்னு வேற யாரோ வந்து ஐயோ என்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது, திடீர்னு அந்த சாய்பாபாவுக்கு 1000 போஸ்டர் அச்சிட்டு கொடுத்தேன், அன்னைக்குன்னு பார்த்து இஸ்திரி பெட்டியை தேய்க்கிறேன், இஸ்திரி சூடே ஆகலை, என்னடான்னு இஸ்திரி பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள தங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு புருடாவை கிளப்பி விடுவா. கிளப்பி விட்ட உடனே அப்படியா ஓடு சாய்பாபா கோயிலுக்கு உடனே போ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கிளம்புவோம். இல்லைன்னா இந்த போஸ்டரை 10,000 அச்சிட்டு கொடுப்பவருக்கு எல்லா விதத்திலையும் தங்கம் வைரம் வைடூரியங்கள்லாம் கிடைக்கும், இல்லை என்றால் ரத்தம் கக்கிச்சாவான் அப்படின்றான். அதை உடனே நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி திடீர்னு எங்கேயோ ஒரு போஸ்டரில் சாய்பாபா நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதுக்காக இந்த குமுறல்களை நான் கொட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆச்சாரியர்களை விட்டுட்டு வேறு இடத்துல போகிறதுங்கிறது வந்து கூடாதுங்கிற ஒரு மன குமுறல் தான் அது. அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் ஆத்து மனுஷா முதற்கொண்டு எல்லாருமே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அந்த ஒரு விஷயம் கூடாதுங்கிறது இங்கே கவனிச்சுக்கணும். இப்போ இங்கே எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த கோத்திருத்த வரணும்னு சொன்னால் பெருமாளால் முடியுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஒத்துக்கிறோமோ மற்றவாளால் முடியாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது. இங்கே எப்படி காண்பிக்கிறாருன்னு சொன்னால் கீதோபதேசம் பண்ணினவனுடைய பத்னியே அப்படின்னு சம்போதனை பண்ணுறார். எவ்வளோ அழகு பாருங்க இங்கே. ஏன்னா பகவான் கீதோபதேசம் எல்லா இடத்துலையும் சம்போதனத்துக்கு பதங்களை விதவிதமாக போடுறார் கவி. அதை போடுறச்ச அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பதங்களை போடணும். யாரோ ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் சில இடத்துல வந்து கூப்பிடுறச்ச நம்ம இன்னார் அப்படின்னு அவரை சாட்சாத் பேரை வச்சு கூப்பிடலாம், இல்லை சில சந்தர்ப்பத்தில் இன்னாருடைய பையன்னு சொல்லலாம், இல்லைன்னா சில சந்தர்ப்பத்தில் இன்னாருடைய அப்பான்னு சொல்லலாம். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்கிறச்ச இப்போ நான் என் பொண்ணுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வேதாவுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறச்ச அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓ அந்த வேதா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு இருக்கல செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவள் அப்பானா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் போகிறச்சே நீங்கள் வந்து சம்பத்குமார் அவருடைய பையன் தானே, ஆஹா ரொம்ப சந்தோஷம், உங்கள் அப்பா எனக்கு நன்னா தெரியும், நன்னா பழக்கம் அப்படிங்கிறச்ச நமக்கு அது. அந்த மாதிரி தாயாரை இவர் ஒரு இடத்துல சம்போதனம் பண்ணுறச்ச அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சம்போதனம் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பெருமாளால் முடியும் மற்றவாளால் முடியாதுங்கிறத காண்பிச்சது பெருமாள். அது கீதோபதேசத்தின் மூலமாக காண்பிச்சார். மோட்சம் பக்தி யோகம் ஞான யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காண்பித்து நமக்கு ஞானத்தை எல்லாம் கொடுத்தவர் கண்ணன். அர்ஜுனனுக்கு எப்படி கொடுத்தாரு அந்த மாதிரி வேறு யாராலையும் முடியாது, என் ஒருத்தனால தான் முடியும் அப்படிங்கிறத காண்பிச்சார். அதனால அந்த கீதோபதேசம் பண்ணின கண்ணனுடைய பத்தினியே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். ஏன்னா வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்றது தான் இந்த இடத்துல சந்தர்ப்பமே. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே பதத்தை போடுறேன். நான் இப்போ அப்படி சொல்கிறார் கவி. என்ன சொல்கிறாருன்னா கீதோபதேசம் பண்ணினவனுடைய பத்னியே நான் வந்து பாவத்தை பண்ணி 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 இந்த சம்சாரத்திலேயே தவிச்சுன்னு இருக்கேன், எனக்கு நீ தான் ரட்சையை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னா மற்ற தேவதைகள் யார் நான் காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு போகிறேனோ அவளையே காப்பாற்றிக்க ஒரு அதாவது இங்கே ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் இவா சொல்கிறா, அர்த்தம் பண்ணுறவா எல்லாம் கடுமையான வார்த்தைகள் வக்கு இல்லாதது அப்படின்னு. மற்ற தேவதைகள்லாம் தங்களே காப்பாற்றிக்கிறதுக்கே முடியாத போது அவகிட்ட போய் நான் எப்படி போய் என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவேன். ஆகையினாலே அது ரொம்ப சிரமம். எப்படி அப்படின்னு கேட்டால் யாரோ ஒருத்தன் நல்லா கட்டுப்பட்டிருக்கான், கயிறால் கட்டு போட்டு வச்சிருக்கா, அவங்கிட்ட போய் எந்தடா என் கட்டை அழுத்து விடுறா அப்படின்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த மாதிரி இதர தேவதைகளால் தங்களை காப்பாற்றிக்க முடியாத போது என்னை காப்பாற்றுன்னு போய் அதுங்க கிட்ட போய் நான் நிற்க முடியுமா? அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை ஒரு உதாரணத்தையும் காண்பித்து அது மாதிரி இதர தேவதைகள் அதனால பெருமாள் தான் அப்படின்னு. அப்போ இதர தேவதைகளால் முடியாதுங்கிறத தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம. அதுக்கு பேர் தான் கோப்திருத்துவ வரணம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள் கிட்ட நம்ம போறதுங்கிறது வரணம் தடுக்கப்படணும் தவிர்க்கப்படணும் அப்படின்னு. அப்போ பெருமாள் இடத்துல தான் போகணும். இதைத்தான் வந்து கோப்திருத்துவ வரணம் சொல்லக்கூடிய 4வது சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு நிலை. கர்மா ஹிருதிர் மதி ரூபாஸ்தி ரிதித் பிரதீதைஹி முக்தோ முகுந்த சுவிலாசினி முக்த்யுபாயைஹி அஸ்மாத்ருஷஸ்தவ ஜகத்யனு கம்பனீயோ நானாபராத நிதிரம்பன லப்யதேன்யஹ. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 7வது ஸ்லோகம். இதில் கார்பண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு
மோட்சத்துக்கு உபாயமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். இது அங்கபூதமாக வரக்கூடியது. அந்த 5 நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இது அங்கபூதமாக வரக்கூடியது. கார்பண்யம் அப்படின்னு சொன்னால் ஒரு கருணை வடிவத்தில் இருந்து அதை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது அப்படின்னு. இப்போ பொதுவாக ஒரு பேங்க் இருக்கான். பேங்க் வெறுமனே அவன் வச்சுட்டு இருந்து நம்ம போய் பணத்தை போட்டான்னா அவனுக்கு என்ன பெரிய லாபம் வரப்போகுது? அதுக்கு அவன் பெரிய லாபம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? உடனே நம்ம ஃபோன் எல்லாம் தேடி நம்பரை கண்டுபிடிச்சி, சார் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நாங்கள் லோன் தரோம், குறைஞ்ச வட்டியில் தரோம், வாங்கிக்கோங்க, வாங்கி பயன்படுத்திக்கோங்க, ஏதாவது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணுங்க, இல்லைனா ஒரு புதுசாக ஒரு பெரிய காராக வாங்கி வைங்கோ, இல்லைனா 4 கிலோ 5 கிலோ தங்கத்தை வாங்கி உள்ள திரும்ப எங்கள் பேங்க்கில் கொண்டு வந்து வைங்கோ, அதுக்கு நாங்கள் வட்டி வாங்கி திரும்ப உங்களுக்கு அதுக்கு நாங்கள் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு நம்மக்கிட்ட மைண்டு வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப அவனே கொண்டு வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்ப்பான். அந்த மாதிரி தாயே முகுந்தனின் அழகியே முக்தி அடையணும்னு சொன்னால் 3 விதமான உபாயங்கள் இருக்குது. ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம், இன்னொன்று பக்தி யோகம். இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் பண்ண முடியறது. ஏன்னா கர்மாவை பண்ணினோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதுவும் ரொம்ப சிரமம். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை எல்லாம் பண்ணுறதுக்குங்கிறது என்னுடைய சந்தியாவந்தனம் அடிப்படை ஒரு பிராமணனுக்கு, அதாவது த்விஜனுக்கு, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யனுக்கு அதை கூட பண்ண முடியறது இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பெருசாக கர்மயோகத்தை பண்ணிட போகிறோம்? அப்போ கர்மயோகங்கிறது முடியவே முடியாது. அப்போ மோட்சத்துக்கு கிடையாது. சரி, ஞான யோகமாவது பண்ண முடியுமா அப்படின்னா கர்மாவே பண்ண முடியல. அப்போ ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்துக்க முடியுமா? உட்காந்து வாத்தியார் சொல்கிறத கேட்க முடியுமா? கேட்டு அது நல்ல ஞானம் வருமா? அந்த மாதிரி வாத்தியார்கள் இன்றைக்கி இருக்காளா? அந்த மாதிரி சிஷ்யா இன்றைக்கி இருக்காளான்னா அதுவும் கஷ்டம். அப்போ ஞான யோகத்துக்கு வழியே கிடையாது. சரி, பக்தி யோகம். பக்தின்னா என்ன? அப்படி மேலேருந்து எண்ணெயை கீழே கொட்டினா எந்த இடத்துல பிசிறு தட்டாமல் வரணும், அந்த மாதிரி பக்தி இருக்கணுமா பெருமாள் இடத்துல. ஒரு 2 நிமிஷம் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலான்னாலே அதுக்குள்ளே 1008 பிரதிபந்தகம். அவன் டிக்கெட்டை போடுங்கிறான், இவன் இந்த பக்கத்தில் போய் நில்லு, இது ஜென்ஸ் லைனு, லேடிஸ் லைனு, இங்கே தேங்காய் உடைக்காத, அங்கே விளக்கை ஏற்றாத, அங்கே இதை நிற்காத, பின்னாடி இருக்கிறவன் மறைக்கிறது, குனிடாங்கிறான், ஏந்து நில்றான்னா இந்த பக்கம் போங்கிறான், ஜருகண்டின்னு தள்ளி விடுறான். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறச்ச போய் பெருமாளை எங்கே தியானம் பண்ணுறது, எங்கே பக்தி யோகத்தை பண்ணுறது? அப்போ அதுவும் முடியாது. நமக்கெல்லாம் சுலபமானது பிரபத்தி அப்படிங்கிறது தான். அதை தான் இங்கே சரணாகதி அப்படிங்கிறா. அப்போ தாயே, முக்திக்கு 3 உபாயங்கள் இருக்குது. அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு பிரசித்தமானது. இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, என்னால் பண்ணவும் முடியாது, எனக்கு வரவும் வராது. அப்படி இருக்கிறச்ச நான் என்ன பண்ணுறேன்? பல பாவங்களை அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கக்கூடியவன் நான். அப்பேற்பட்ட என்ன நீயே தேடி வந்து எனக்கு கிடைக்கவே முடியாததான அந்த மோட்சத்தை கொடு, அப்படி எனக்கு தயை பண்ணு அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் எந்த ஒரு விஷயத்தை நீ கொடுத்துருக்க, இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படி நீ மோட்சத்துக்கு வரலாம்ப்பான்னு. ஆனால் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சக்தி, சாமர்த்தியம், புத்தி, ஞானம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறச்ச அப்படி இருக்கிறவனுக்கு நீயே தேடி வந்து கொஞ்சம் காப்பாற்று. இப்போ மருத்துவமனைன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் வீடு தேடி மருத்துவம்னு ஏதோ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. வீட்டுக்கே வந்து அவள் உடம்பு சரியில்லையா, நீ உடம்பு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பச்சை கலர் மாத்திரை 2 வச்சுக்கோ, இது 2 வச்சுக்கோ, 2 இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ. எங்கேயோ ஒரு வடிவேலு காமெடி ஒன்று வருமே, நீ நல்லா இருக்கேன், நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, 2 மாத்திரையை வாங்கிட்டு போய், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசாக ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கா, மாத்திரையை சாப்பிடுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது நிலைமை. அப்படி இங்கே தாயார் இடத்துல நான் பண்ணுறேன் பண்ணலை, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீயே வந்து எனக்கு மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாருங்க. அதுக்கு பேர் கார்பண்யம். பண்ண முடிஞ்சும் பண்ண முடியாமல் ஒருத்தன் இருக்கான், பண்ணாமல் இருக்கான்னு சொன்னாலும் அவனையும் மன்னித்து ஏற்றுக்கிறதுக்கு பேர் கார்பண்யம். அதை தான் இங்கே காண்பிக்கிறார் கவி. பாபார்த்த கோப கலுஷீகிருத நாத சேதஹ பாதஃ பிரசாதன விதோ கதகாயிதோக்திம் யோஹம் பவாமி சபயோ யது நாத யோஷே தாம் துவாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தவகத்தில் 8வது ஸ்லோகம். இதில் சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு உபாங்கமான புருஷகார பிரபத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு இதை காண்பிக்கிறார். புருஷகார பிரபத்தி அப்படின்னு சொன்னால், யார் சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் தன்னுடைய ஒரு முயற்சியை காண்பிக்கிறது. அந்த முயற்சி எப்படி ஒரு எளிமையான ஒரு வழியிலாவது காண்பிக்கணும் அப்படிங்கிறது, அதைத்தான் இங்கே காண்பிக்கிறார். அது எப்படி அப்படின்னு சொன்னால், யதுநாதனுடைய மனைவியே அப்படிங்கிற, அதாவது கிருஷ்ணனுடைய மனைவியே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுற. என்னுடைய பாவத்தின் காரணமாக உன்னுடைய அந்த பெருமாள் இருக்கானே, அவன் வந்து ரொம்ப கோபத்தில் மனசு கலங்கி போயிருக்கான். எந்த அளவுக்கு இவன் பாவம் பண்ணிட்டு இருக்கான், சொல்லின்னு இருக்கேன், நான் திரும்ப கேட்காம இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசு கலங்கி போயிருக்கான். அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா பயம் உண்டாகிறது.
எங்கே பெருமாள் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டுக்காமல் போயிட போகிறாரோ, திரும்ப நம்மளை இந்த சம்சார சாகரத்தில் பிறக்கும்படியாக செய்ய போகிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் உண்டாருது. இப்படி நான் கலங்கி போயிருக்கேன், நானும் கலங்கி போயிருக்கேன், பெருமாளும் கலங்கி போயிருக்கேன், நானும் கலங்கி போயிருக்கேன். பொதுவாக இதுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். கலங்கின ஜலத்தை தெளிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரசமணி அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த ரசமணியை போட்டோம் அப்படின்னா உடனே அந்த ஜலம் வந்து தெளிஞ்சு போயிடுமா. அப்படி கிராமத்து சைட்லலாம் இன்னொன்று இருக்குது, தேத்தங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாள். அதை தேத்தங்கொட்டை அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த தேத்தாங்கொட்டை அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்லா கொஞ்சம் இவ்வளோ அவரைக்காய் சைஸுக்கு மாதிரி இருக்கும். அந்த கொட்டையை நம்ம வந்து ஜலத்துக்குள்ளே போட்டோன்னா தேங்கி இருக்கிற ஜலத்தில் அது அழுக்கு கலங்கி போயிடுதுன்னா உடனே அது வந்து என்ன ஆக்கும்னா அந்த ஜலத்தை வந்து சுத்தமாக்கும். அது சுத்தமாக்கி அது என்ன பண்ணுன்னா அந்த ஜலத்தை தெளிய வைக்கும். அப்படி தெளிய வைக்கிறது போல எதிராக இங்கே தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சு தான் தேத்தாங்கொட்டையை போல பெருமாளுடைய கலங்கி போன சித்தத்தை தெளிய வைக்கக்கூடியது. அதே மாதிரி என்னுடைய சித்தத்தை கூட அது தெளிய வைக்கும். ஆஹா, பெருமாள் வந்து நம்மளை கண்டிப்பாக ரட்சிப்பார் அப்படின்னு அந்த உன்னுடைய அழகான பேச்சு, அழகான உன்னுடைய அந்த விஷயம், சரணாகதி பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால் வேறு புகழ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உன்னையே புகழாக பற்றுகிறேன், உன்னையே நான் சரணாகதியாக அடைகிறேன்னு. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு புருஷகாரம் பண்ணுறான். அதாவது சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவன் எனக்கு வேற இல்லமா வழி, அதனால் நான் உன்கிட்டயே வந்துடுறேன், என்னை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் புருஷகார பிரபத்தி அப்படின்னு. ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம கொஞ்சமாக ஈடுபடணும். சும்மா எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லிகிட்டே அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடியது. இது மோட்சத்தில் ஒரு உபாங்கமாக இருக்கக்கூடியது. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 9வது ஸ்லோகம். நம்ம முதல் ஸ்லோகத்துலேருந்து, அதாவது 2வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் இங்கே பரசமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சரணாகதி தத்துவங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். இந்த 9வது ஸ்லோகத்தில் பரநியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே காண்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, தாயே நீ நிரதிசயமான ஐஸ்வர்யங்களை கொண்டவள். நிரதிசயம் அப்படின்னு சொன்னால் ஈடு இணையில்லாத ஐஸ்வர்யங்களை எல்லாம் நீ கொண்டவள், அப்பேற்பட்டவள் நீ. நான் எப்படி அப்படின்னா அதுக்கு நேர்மாறாக ஒன்றுமே இல்லாதவன், நிஷ்கிஞ்சனகா, ஒன்றும் இல்லாதவன் நான். நீ அப்படியே தேஜஸோட ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், ரொம்ப பிரகாசமாக சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவள். நான் எப்பேற்பட்டவன், அதுக்கு நேர்மாறா இந்த சம்சாரம்ங்கிற காட்டு தீல வெந்து போனவன் நான். நீ பிரகாசமா இருக்க, நான் இங்க காட்டு தீல வெந்து போய் கிடக்க நான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய தயவால கொஞ்சோண்டு புத்தி எனக்கு வந்திருக்கு. அந்த புத்தியை வச்சுண்டு அடியேன் உன்னோடு கூடிய அந்த பகவானுடைய திருவடிகளில் அடைக்கலம், அதாவது சரணாகதி பண்ணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கோ தாயே அப்படிங்கிற. அப்போ சரணாகதிங்கிறது இதுதான் முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா யார்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோங்கிறச்சே அவ எப்பேற்பட்டவாங்கிற அந்த வசத்தியை காண்பிக்கணும். அதை தான் இங்க காண்பிக்கிறார். நீ நிரவதிகமான ஐஸ்வர்யம் கொண்டவள், அதே சமயத்துல நம்ம யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுயமா நான் யாரு, எனக்கே எல்லாம் என்னை காப்பாத்திக்க முடியுமா? இப்ப கஜேந்திரன் முதல்ல என்னென்ன பண்ணிட்டு அது கடிக்கிற வர்ற வரைக்கும், கடிச்சு ரத்தம் வர்ற வரைக்கும் ஏன் பெருமாள் வரலன்னு சில பேர் கேட்பா. அதே மாதிரி திரௌபதிக்கு புடவைய உரிக்கிற வரைக்கும், அது கடைசி தீர்ற வரைக்கும் ஏன் பெருமாள் வராம இருந்தார்? முதல்ல வந்திருக்கலாமே, இந்த சந்தர்ப்பமே ஏற்படாம இருக்கலாமேன்னா எல்லாருக்கும் அவாவாளுக்கு முதல்ல சுயமா தன்னால தன்னை காப்பாத்திக்க முடியுங்கிற ஒரு இது கர்வம், அகங்காரம், தன் உடல்ல வலு இருக்கு அப்படின்னு யானைக்கு தனக்கு ஒன்றும் பெருசா நேர்ந்துடாது. தன் கணவர்கள்லாம் எங்க சபையில தான் உட்காந்துட்டு இருக்கா, 1 இல்லை 5 பேர் இருக்கா என் கணவர்கள், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் கண்டிப்பா காப்பாற்றுவான்ற ஒரு தைரியம். அந்த தைரியம் எப்போ இருக்கோ அப்போ அவளுக்கு அவஹேளனம், அதாவது அவமதிப்பு எல்லாம் ஏற்படும். அப்படிதான் கஜேந்திரனுக்கும் ஆச்சு, திரௌபதிக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையில ஒண்ணும் இல்லை அப்படின்ன உடனே தான் ஆதி மூலம்னு இது சொன்னது. ஆ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு திரௌபதி கத்தினா. அப்பதான் பெருமாள் துவாரகத்திலேருந்து புடவையை கொடுத்தாராம். ஏன் ரொம்ப லேட் ஆச்சுன்னு காமெடியா கூட சில பேர் சொல்றது உண்டு. நீ என்னவா கூப்பிட்ட என்ன? ஆ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு தானே கூப்பிட்ட, உன் மனசுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணான்னு நீ சொல்லிய, ஆ மனசி கிருஷ்ணா வாசின்னு வா அப்படின்னு கூப்பிடலையே, எங்கேயோ துவாரகையில இருக்கிற கிருஷ்ணனே வான்னு கூப்பிட்டேன், அதனால நான் துவாரகையிலேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுத்து, அதுக்குள்ள அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் துச்சாதனன் அப்படின்பா. அந்த மாதிரி பெருமாள் எங்க இருக்காருங்கிறத பாத்துக்கணும். அது மாதிரி நம்ம சாமர்த்தியம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கு சக்தி சாமர்த்தியம், உடல்ல வலு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா முதல்ல நமக்கு இப்படி எல்லாம் ஆகும். அந்த மாதிரி சரணாகதிக்கு அதுதான் முக்கியம். பெருமாள் வசதியானவர், நான் ஒண்ணும் இல்லை மட்டம் தாழ்ந்தவன், அதை தான் இங்க காண்பிச்சுட்டு இருக்கார். பரநியாசம்ங்கிற உத்தமமான ஒரு விஷயத்தை இங்க காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. நீ நிரவதிகமான ஐஸ்வர்யங்களை கொண்டவள், நீயோ தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், நான் நேர்மாறாக ஒண்ணுமே இல்லாதவன்,
அதே மாதிரி சம்சார தீல வெந்து போனவன், உன்னுடைய தயவனாலதான் எனக்கு இந்த புத்தியே வந்திருக்கு. அதாவது சரணாகதி பண்ணிக்கிறோங்கிற புத்தி யாருனால வந்திருக்குன்னா தாயார்னால தான். தானா எப்படியோ நமக்கே வந்துடாது. அப்படி வந்திருக்கிறச்ச நான் உன்னுடைய கூட சேர்ந்து உன் பெருமாள் இருக்காரு, 2 பேருடைய திருவடி தாமரைகள்லையும் சரணாகதியை பண்ணிக்கிறேன், என்னை ஏத்துக்கோ அப்படிங்கிற. மஹதி பவதி மாமார்யாணாம் குலே சமஜி ஜனத் பவபத பரிஷ்ராந்தம் சாயா தருணநயத் குருனே சரணவரணம் சாங்கம் ஷௌராவச்சீகரதிந்திரே கிமிஹ பகுனா சம்பூர்ணோ மே சிரேன மனோரதா. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 10வது ஸ்லோகம். இங்கே சரணாகதி தத்துவத்தினுடைய கிருத்தகிருத்தியானன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்று. அதாவது நீ செய்து கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்க்குறேன் தாயே, அதுக்கு உனக்கு தன்யோஸ்மி அப்படின்னு ஒரு நன்றி தெரிவிக்கிறது. அதுதான் கிருத்தகிருத்தியம் அப்படின்னு. எப்படி என்ன அப்படி பண்ணா தாயார் அப்படின்னு கேட்டா, தாயே நீ என்னை ஒரு பெரிய உயர்ந்த வம்சத்துல பிறக்கும்படியாக செஞ்ச, அது ஒண்ணு. 2வது, நான் சம்சார வழியில ரொம்ப களைச்சி போயிருந்தேன். அப்படி களைச்சி போயிருந்த எனக்கு ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மர நிழல்களை எனக்கு நீ ஏற்படுத்தின. அதாவது நான் அந்த சம்சார அப்படிங்கிற ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த காட்டுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பாலைவனம் கூட வச்சுக்கலாம். பாலைவனத்துல அங்க திடீர்னு அந்த பாலைவனத்துல வெயில் தாழ முடியாம இருக்கும்பொழுது எனக்கு மர நிழல் தேவைப்பட்டது. ஆச்சாரியர் அப்படிங்கக்கூடியதான மர நிழல்கள்லாம் ஏற்படுத்தி என்னை அங்க கொண்டு போய் சேர்த்தனி. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண அப்படின்னா, பகவான் கிட்ட 5 அங்கங்களோடு கூடிய சரணாகத்தியை நீ தான் பண்ணி வச்ச. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? கிம் இஹ பகுனா, இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்றது? என்னுடைய மனசுல நான் ரொம்ப காலமா வச்சுட்டு இருந்த அந்த மனோரதத்தை, என்னுடைய ஆசையை, எண்ணங்களை நீ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சிருக்க. எனக்கு போதும்மா, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. அப்ப கிருத்தகிருத்தியம்னா தாயார் என்ன செய்து கொடுத்தாள் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். பெருமாள் என்ன நமக்கு செஞ்சார் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அந்த பக்தி பாவம் அப்படிங்கிறது ஏற்படணும். அப்ப ஏற்பட்டதுன்னா தான் மனசுல ஆசை இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் நிறைவேறி ஆயிடுத்து, இனி எல்லாம் வாழ்ந்தாச்சுன்னு. ஸ்ரீஹர்ஷங்கர மகாராஜா, அந்த மகாராஜா பெரிய கவியும் கூட. நைஷத சரித்தம் அப்படின்னு எல்லாம் எழுதினவன், பஞ்ச மகாகாவியங்கள்ல அதுவும் ஒண்ணு. அந்த ராஜா 100 வருஷம் ஆயிடுத்து, எனக்கு நல்ல அரசாட்சி பண்ணியாச்சு, நிறைய காவியங்கள் அது இதெல்லாம் எழுதியாச்சு, இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவனே அக்னி பிரவேசம் பண்ணான். அப்போ தான் வாழ்ந்தாச்சு, வாழ்க்கை போதும் அப்படின்னு எண்ணி அக்னி பிரவேசம் பண்ணி தன் உயிரை தியாகம் பண்றா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி இங்கே பெரிய வம்சத்துல எனக்கு ஒரு பிறவியை கொடுத்த, சம்சார வழியில நான் கஷ்டப்படும் பொழுது, அதாவது சம்சாரங்கிற அந்த காட்டு வழியில கஷ்டப்படும் பொழுது எனக்கு ஆச்சாரியரை கொடுத்து, ஒரு ஆச்சாரியன் மூலமாக எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை கொடுத்த. பகவான் இடத்துல 5 அங்கங்களும் கூடின அந்த சரணாகதியை பண்ணிக்கிறதுக்கும் நீ தான் பண்ணி வச்ச. இதுக்கு மேல நான் என்ன தாயே சொல்லணும்? இது போருமே எனக்கு, இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது எனக்கு கிடைச்சாச்சு. என்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றிட்டு எனக்கு போதும், தன்யோஸ்மி தாயே அப்படின்னு தாயார் இடத்துல நன்றியை தெரிவிக்கிறார் கவி. ஹிருத்யம் பத்ய சகஸ்ரமேத தனகம் சம்ஸ்ருண்வதः கம்பதா மோதேனாதிமசாப்திகஸ்ய பணினோ மூர்தாம் சகஸ்ரம் முஹுஹு தத்காலோதித சாரு மாருத துதத்வத் கேலி காடஸ்ரமம் பிரத்னம் சம்பிரதிமே பிரசீதது ரமே பக்ஷீந்திர வாஹம் மஹஹ. ஓம் தத்சத். லக்ஷ்மி சகஸ்ரத்துல 25வது ஸ்தபகத்துல 11வது ஸ்லோகம். இந்த 10 ஸ்லோகம் வரைக்கும் சரணாகதியினுடைய பல பல விதமான நிலைகளை எல்லாத்தையும் காண்பித்தார். அதில் அங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் காண்பித்தார். இப்போ இங்கே 11வது ஸ்லோகத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்லோகம் வரைக்கும் இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தினுடைய பெருமைகளை சொல்றார். அதுக்கப்புறம் பலஸ்ருதியை சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, தாயே இந்த லக்ஷ்மி சகஸ்ரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிழையே குற்றமே இல்லாதது, இது எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி அப்படின்னு கேட்டா, இதை கேட்ட முதல் வையாக்கரணன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாராம். நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. வியாக்கரணத்துல யார் முதல் வியாக்கரணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டா பரமசிவன் கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது உண்டு. இந்திரம் சந்திரம் காசகிருஷ்ணம் ஆபிஷலி சாகட்டாயனஹா பாணின்யமர ஜெயனேந்திர இத்தியஷ்டௌ சாப்திகா மதாகான்னு சொல்றது உண்டு. அதாவது இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சதுன்னு ஒரு பரம்பரை உண்டு, ஆதிசேஷன் கிட்டேருந்து ஒரு பரம்பரை உண்டு, பரமசிவன் கிட்டேருந்து ஒரு பரம்பரை உண்டு. அப்படி இந்த இடத்துல முதல் வையாக்கரணன் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, ஆதிசேஷன்கிறவர் பெருமாளுக்கு நித்தியசூரிகளா இருக்கிறதுனால அவரை எடுத்துட்டு இருக்கார். அப்போ இந்த நித்தியசூரிகள்ல முதல் வையாக்கரணன்னு சொல்லக்கூடிய, அதாவது வியாக்கரண சாஸ்திரத்தில் முதல் தலையாய் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட ஆதிசேஷன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா ரொம்ப நன்னா இருக்கே இந்த லக்ஷ்மி சகஸ்ரம்னு தன்னுடைய 1000 தலைகளையும் ஆட்டுறாராம். பொதுவாக நன்னா இருக்குன்னு சொன்னா சூப்பரா இருக்கே பிரமாதமா இருக்கேன்னு தலையாட்டுவோம் இல்லையா, இவருக்கும் 1000 தலை, அந்த 1000 தலையும் ஆட்டுறாராம். அப்படி 1000 தலையும் ஆட்டும் போது என்ன ஆகுதான், அது ஒரு விசிறி மாதிரி இருந்து அப்படியே காத்து மெதுவா அதுல இருந்து கிளம்புறதான் இவர் தலையாட்டுறதுல. அந்த காத்து நேரா போய் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு பெருமாள், அவர் மேல போய் வீசுறதான். அப்படி வீசுறச்ச என்ன ஆகுதான், பெருமாள் தாயே உன்னோடு கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாரு, அந்த விளையாட்டுல அவருக்கு ஏற்பட்ட அந்த களைப்பு தீக்கிறதாக இந்த காத்து இருக்கு. அப்போ அந்த பெருமாளுக்கு அந்த பக்ஷி வாகனனான பெருமாள், இங்க பாருங்க பெரிய திருவடியும் சேர்க்கிறாரு இங்க பக்ஷி வாகனன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதிசேஷனையும் காண்பிச்சார், இங்க பக்ஷி வாகனன்னு சொல்லி பெருமாளை கருடனையும் காண்பிக்கிறார். அந்த பக்ஷி வாகனனான அந்த பெருமாள் என் மேல அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு தன்னை பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறார். அப்போ லக்ஷ்மி சகஸ்திரம் குற்றமே இல்லாதது, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் சொல்லக்கூடிய முதல் வியாக்கரணனான ஆதிசேஷனே இதுக்கு மகிழ்ந்து போய் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தலையை ஆற்றச்ச 1000 தலைகளை ஆற்றச்ச அது காத்து அதுலேருந்து கிளம்புறது. அந்த காத்து பெருமாளோடு கூட தாயாரோடு கூட ஆடின்னு இருக்கக்கூடியதான அந்த பெருமாள் களைப்பு தீர்றதுக்காக அது வீசுறது, அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அந்த சந்தோஷத்தினால பெருமாள் பக்ஷி வாகனனா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் என்னை பார்த்து என்னை அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு இங்கே அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய பெருமைகளை காண்பிக்கிறார் கவி. ஏயம் நாத்ரியதே கிருதி கதிபயைர்ஈஷ்யா கிரஹீதைர்ஜனைஹ சித்ரம் சைவ விபஷ்சிதாம கலுஷே சித்தே விதத்தே முதம் விஸ்வஸ்யாம்ப மனோ துனோதி தயிதா விஸ்லேஷினாம் யான்ருணாம் நோக்கிம் கோகில காகலி பவதி சா தோஷாய யோஷா ஜுஷாம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 12வது ஸ்லோகம். ஒரு விஷயம், அதாவது ஒரு வஸ்து ஒருத்தருக்கு நல்லதை சந்தோஷத்தை கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு கெட்டது துக்கத்தை கொடுக்கறது, இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கவி இங்க காண்பிக்கிறார். என்னது அது அப்படின்னு கேட்டா, தாயே இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் அப்படிங்கிறது இதை யார் அங்கீகரிக்கவில்லையோ அவளுக்கு, பொறாம பிடிச்சவாளுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தை தர்றது, சங்கடத்தை கொடுக்கறது, அவளுக்கு இன்பத்தை கொடுக்கல அப்படின்னு. அதே கள்ளம் கபடமே இல்லாத பண்டிதர்கள் இருக்காளே அவ மனசுக்கு இது ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்கறது. என்ன ஆச்சரியம் இது! ஒரே வஸ்து தான் லக்ஷ்மி சகஸ்திரங்கிற கிரந்தம். யார் தாயார வசத்தியாக ஏற்றுக்கொள்ளியோ அவளுக்கு, அதே சமயத்தில் யார் என் மேல பொறாமப்பட்டு இருக்காளோ அவளுக்கு இது சங்கடத்தை தருது. அதே என்னை ஏத்துண்டு தாயார் தான் பரம்பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவாளுக்கு இது ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் காதலிக்கிறான், காதலிக்கிறவனுக்கு காதலிக்கிற சமயத்துல காதலி கூட இருக்கா அப்படின்னா அப்போ குயில் கூவுறது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். அதே காதல்ல அவன் பிரிஞ்சு இருக்கான்னு சொன்னா அந்த குயில் பாட்டு கூட இவனுக்கு ஒரு ஒரு கொடுமையான சப்தமாக தோணும். அந்த மாதிரி இருக்கு இது அப்படிங்கிற என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு ஓமையை காண்பிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தானே தெரிஞ்சுட்டு இருக்கா. திடீர்னு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறோம். சில பேர் காதலிக்க வாழ்து, அடி எனக்கு கொஞ்சம் அனுபவிக்கிறேங்கிறதுனால சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸு குரூப்ல எல்லாம் அது அவன் அன்னைக்கு நன்னா சந்தோஷமா இருக்கான், அவனுக்கு பிடிச்சவா கூட அவன் நன்னா பேசிட்டு இருக்கா, ஒன்றும் சண்டை சச்சரவில்லை அப்படின்னு சொன்னால் ஒரே குஷியான பாட்டு, காதல் பாட்டாக போட்டு அந்த ஸ்டேட்டஸில் போடுவான். அந்த 30 செகண்ட் 5 செகண்ட்னு பாட்டு ஓடும். அதே ஏதோ திடீர்னு இன்னைக்கு கார்த்தால சண்டை, ஏதோ பேசிக்கல 2 பேருன்னா உடனே சோகமா அழுகிற பாட்டா போட்டு இந்த ஸ்மைலியை கண்ணுலேருந்து ஜலம் வர்ற மாதிரி ஸ்மைலி பொம்மையெல்லாம் போட்டு வைப்பான். அந்த மாதிரி நல்ல பாட்டு கூட அவனுக்கு அது சோகமா தெரியும். அந்த மாதிரி அதை தான் இங்கே ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். காதலியோட சேர்ந்து இருக்கிறச்சே குயில் பாட்டு அவனுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அதே காதலி இல்லைன்னு சொல்லிட்டா அந்த குயில் பாட்டு கூட அவனுக்கு ஒரு நாராசமா தோணும். அந்த மாதிரி இருக்கு. இது குயில் பாட்டு தான், லக்ஷ்மி சகஸ்திரம் குயில் பாட்டு தான். அது பிடிச்சவாளுக்கு பிரிஞ்சு, அது தாயாரை ஏத்துக்காதவாளுக்கு அது நாராசமா இருக்கும், தாயாரை ஏத்துண்ட வாளுக்கு அது இனிமையை கொடுக்கும் அப்படின்னு லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊமையை காண்பித்து லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய பெருமையை எடுத்து காண்பிக்கிறார். அது சுயமா இருக்கக்கூடியது, அது எந்த விதமான கள்ளம் கபடமும் மற்றது லக்ஷ்மி சகஸ்திரம்ங்கிறது. பார்க்குறவா திருஷ்டியில தான் அது இருக்கு, ஏத்துக்கிறவா திருஷ்டியில தான் அது இருக்கு. அது நல்லதா இல்லை கெட்டதா, அது சரியில்லையா, அது அபத்தமானதா அப்படிங்கிறதுங்கிறது கவி காண்பிக்கிறார். பகுஸ்தபக பாசுரஸ்தவ நவஸ்தவ ஸ்வஸ்தரூஹ பிரசஸ்த விபுதஸ்துத ஸ்திரியுக நாயிகே வஸ்துதஹ சமஸ்தமபி வாஞ்சிதம் விதனுதே சதானந்தன ஸ்திதி சுரபிலை ரசைரபி திசோ தசாமோதயன்.
லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 13வது ஸ்லோகம். இங்கே லக்ஷ்மி சகஸ்ரத்தை கற்பக விருட்சத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார், சிலேடையாக பேசுகிறார் கவி. திரியுகனின் நாயகி அப்படிங்கிறார். இங்கே திரியுக நாயிகேன்னு பெருமாள் திரியுகன் 3 யுகங்கள்லையும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடைய நாயகியே அப்படின்னு சம்போதனம் பண்ணி, இந்த லக்ஷ்மி சகஸ்திரம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கற்பக விருட்சம் எப்படி நிறைய பூங்கொத்துக்களோட இருக்குமோ, ஸ்தபகம்னு சொன்னா பூங்கொத்துன்னு அர்த்தம், அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி சகஸ்திரமும் 25 ஸ்தபகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கொத்துக்களோட பூங்கொத்துக்களோட இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பிரசஸ்த விபுத ஸ்திதிஹி. இந்த பிரசஸ்தகா விபுதகா அப்படின்னு சொன்னா தேவர்கள்னு அர்த்தம். தேவர்கள்னாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கு கற்பக விருட்சம். அதே மாதிரி விபுதகான்னு சொன்னா நல்ல புத்தி படைத்த பண்டிதர்கள்னு அர்த்தம். பண்டிதர்கள்னாலே கொண்டாடப்படக்கூடிய நிலையில இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் இருக்கு அப்படின்னு 2. சதா நந்தன ஸ்திதிஹி. எப்பொழுதுமே இந்த தேவர்களுடைய நந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டத்துல இருக்கக்கூடியது இந்த கற்பக விருட்சம். இங்க லக்ஷ்மி சகஸ்திரத்துக்கு சொல்றச்ச நல்ல மனிதர்கள், சதா சத்து அப்படின்னு அர்த்தம், நல்ல மனிதர்களுக்கு மகிழ்விக்கக்கூடிய நந்தனம், ஆனந்தத்தை தரக்கூடியதான ஒரு நிலையில இந்த லக்ஷ்மி சகஸ்திரமானது இருக்கு. அப்புறம் சுரபிளைஹி, மனம் கமலக்கூடியது. எது? லக்ஷ்மி சகஸ்திரமும் மனம் கமலக்கூடியது, அதாவது மனசை ஆனந்தப்படுத்தக்கூடியது. அது பூக்கள்னாலே கற்பக விருட்சம் வாசனையை பரப்பக்கூடியது. ரசைஹி அப்பி, ரசங்கள்னாலையும். இதுல ரசமும் இருக்கு, ஏன்னா இது ரசம் தானே, லக்ஷ்மி சகஸ்திரம்ங்கிறது ரசம் நிறைந்தது தானே. அப்போ அந்த மாதிரி இதுலயும் ரசம் நிறைந்ததாக இருக்கு, அதுல தேன் நிறைந்ததாக இருக்கு கற்பக விருட்சத்தினுடைய பூக்கள்ல. அப்புறம் தச திசக ஆமோதயன்னு 10 திக்குகள்லையும் இந்த கற்பக விருட்சத்தினுடைய பூமனம், அந்த வாசனையானது பரவுறது. அதே மாதிரி லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய அந்த புகழானது எல்லா திக்குகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களையும் சந்தோஷப்படுத்துறது. அதே மாதிரி தவ, உன்னுடைய நவஸ்தவ ஸ்வஸ்தருஹு, இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக மரமானது இருக்கு இல்லையா, அது உண்மையிலே எல்லோராலையும் விரும்பக்கூடியதாக இருக்கு, எல்லோருக்கும் ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணும்படியதாக இருக்கு கற்பக விருட்சம் போலே அப்படின்னு கவி இங்கே கற்பக விருட்சத்துக்கும் தன்னுடைய கிருத்தியான லக்ஷ்மி சகஸ்திரத்துக்கும் ஒரு ஒப்புமையை காண்பிக்கிறார். ஸ்லோகாஷ்லாகா வசர தரலீபூத வேதః புரந்திரி சூடா குச்ச பிரசிருமர மதுஸ்ரோதசா ஜாத சாம்யஹ விஸ்வாம்பத்வத் குண பரிச்சயே வீததந்திரான் சுதீந்திரான் பிரீணந்தே தே மம பரமனோ பைரவா தீரவாதாஹ. லக்ஷ்மி சகஸ்திரத்துல 25வது ஸ்தபகத்துல 14வது ஸ்லோகம். இங்கேயும் லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய பெருமையை கவி காண்பிக்கிறார். தாயே, இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாக்தேவி சரஸ்வதி இருக்காளே, அப்படியே அப்படியே ஆனந்தத்துல தலையை ஆட்டுறாளாம். தலையை ஆட்டும் போது என்ன ஆகுது, சரஸ்வதி நிறைய பூக்களை தலையில சூடின்னு இருக்கா. அந்த பூக்கள்ல இருந்து தேன் எல்லாம் என்ன அர்த்தம், அப்படியே தேன் அருவியா பாயர்தான். அந்த பாயறது தான் என்னுடைய ஸ்லோகங்கள் அப்படின்னு. அப்போ சரஸ்வதி, வாக்தேவியா இருக்கக்கூடிய சரஸ்வதியே ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷத்தைப்பட்டு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்டு தலையாட்டினா, அது தலையில சூடின்னு இருக்கிற பூக்கள்ல இருந்து தேன் எப்படி பெருகி ஆறா ஓடுமோ அந்த மாதிரி ஓடக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி சகஸ்திர ஸ்லோகங்கள் எல்லாமே. அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகங்களை உன்னோட குணங்களை தெரிஞ்சுன்னு யார் ஒருத்தன் அதை வாசிக்கிறானோ, படிக்கிறானோ, பாராயணம் பண்றானோ அவன் சந்தோஷத்தை அடைவான். ஆனா அது மற்றவாளுக்கு ஒரு அச்சுறுத்தல் போல, ஒரு அதட்டல் போல, ஒரு அதட்டல் துணியோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் இது அப்படின்னு காண்பிக்கிறார். அப்ப யார் தாயாரை எல்லாம் ஏத்துக்கலையோ அவளுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்கறச்ச, தாயாருடைய பெருமைகள்லாம் கேட்கறச்ச அது அப்படியே அவளுக்கு ஒரு அதட்டல், பயமுடுத்தும்படியாக இருக்குமா. அதே தாயாரை ஒத்துண்டு, தாயாரை ஏத்துண்டு, தாயார் இடத்துல பக்தியோடு யார் இந்த ஸ்லோகத்தை கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். அதுவும் சரஸ்வதியே ஒத்துண்டது அப்படிங்கிறாருங்க. பாருங்க, அதுதான் பெரியவாளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என்னதான் பெரியவாளா இருக்கட்டும், என்னதான் சிறந்த ஒரு படைப்பாளியா இருக்கட்டும், சில சமயம் அவ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தாஜ், இந்த தால்மால், இந்த தாஜா எல்லாம் பண்ணி கொடுத்தாதான் சில சமயத்துல ஒத்துக்கும்படியாக இருக்கும், ஏத்துப்பா. இது அந்த சுவாமி பார்த்துட்டதுப்பா, இது அந்த சுவாமி ரெக்கக்னைஸ் பண்ணது அப்படின்னு. தான் எதுக்கு ப்ரிஃபேஸ் எல்லா புஸ்தகத்திலையும் முன்னுரைன்னு கொடுக்குறா, அவளே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான்னா நீங்க எல்லாம் வாசிக்கலாம் தாராளமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்கே யார் முன்னுரை கொடுக்குறா லக்ஷ்மி சகஸ்திரங்கிற புஸ்தகத்துக்கு, கிரந்தத்துக்குன்னு கேட்டா சரஸ்வதியே கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாத இதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னு சொல்லி முதல் கிராமட்டிஷியனான ஆதிசேஷனே ஒத்துட்டார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும்,
சரி என்னதான் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சில நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வருவா. இந்த ட்ரெய்லர் டீசர் அப்படிங்கிறதெல்லாம் படத்துக்கு அதுதானே. அதை பார்த்த உடனே அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் ரொம்ப ஹைப்பான சீனு, பாட்டு, டான்ஸ் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுடுவா. அதை பார்த்த உடனே அதை பார்க்கணும், அந்த முழு சினிமாவும் பார்க்கணும்னு தோணும். போய் பார்த்தா தான் தெரியும் 2.5 மணி நேரம் படம் மொக்க மகா தண்டம் அப்படின்னு. அது வரைக்கும் இந்த டீசரை பார்த்து எல்லாரும் ஏமாந்து போயிடுவான். அப்படித்தானே நிறைய படத்துக்கு இன்னைக்கு ஓடின்னு இருக்கு. டீசரை பார்த்து தானே எல்லாம் போறா. அந்த மாதிரி இந்த இடத்துல கவிக்கு சுயமா தேவை இல்லைதான். ஆனாலும் இவா எல்லாம் கொண்டாடும்படியாக இருக்கு. அப்பேற்பட்ட கிருதி நான் ஒன்றும் தோஷமா எதையும் எழுதலைங்கிறது இங்க பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னாடி தன் பெருமையை அப்படியே காண்பிக்கல. இங்க தாயே அவர்களெல்லாம் கூட படிச்சானா உகக்கும்படியாகத்தான் இருக்கு. இதுல எந்த தோஷமும் இல்லை. தோஷம் இல்லாம பார்த்து பார்த்து நான் இந்த கிருத்தியை பண்ணியிருக்கேன். அதனால பெரியவர்கள் எல்லாருக்கும் இது சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை யார் ஏத்துக்கலையோ அவளுக்கு இது ஒரு அதட்டல் போல, துவனி போல இருக்கும். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, தாயார் எப்பேற்பட்டவள் தெரியுமா அப்படிங்கிற துவனியில இது இருக்கும். அதனால இதை எல்லோரும் ஏத்துக்கணும் அப்படின்னு கவி இங்க காண்பிக்கிறார். அம்பத்வத் குணலேஷ பேஷலமிதம் டிம்பஸ்ய மே ஜல்பிதம் சாகம் லோகபதிஸ்த்வயா நிஷமயன்னாகம் விதாதுஃ பதம் மோக்ஷம் சானனுரூபமேவ கணயன் மோதான் மகோதாரதீஹி மன்யே சம்பிரதி பாரிதோஷிகமசாவன்வேஷயன்மே ஹரிஹி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறார் கவி. தாயே உன்னோட குணங்கள் எல்லாம் கலந்திருக்கிறதுனால தான் நான் ஒரு சின்ன குழந்தை போல ஏதோ பிதற்றின் இருக்கேன் இந்த லக்ஷ்மி சகஸ்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்தில். அதை கேட்டு உன்னோட அந்த ஜெகநாதன் இருக்காரு, பெருமாள் உன்னுடைய நாதன், அவர் யோசிக்கிறாராம். சரி இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்துக்கு பாடினாரே இந்த கவி வெங்கடாத்வரி, இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? பாரிதோஷிகம் அப்படின்னா பரிசுன்னு அர்த்தம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ யோசிக்கிறச்ச சரி இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை எழுதின அந்த வெங்கடாத்வரிக்கு சொர்க்கத்தை கொடுப்போமா அப்படின்னா இல்லை இல்லை, லக்ஷ்மி சகஸ்திரம் ரொம்ப வசதியாக இருக்குது, இந்த சொர்க்கம்ங்கிறது கொஞ்சம் அதை காட்டிலும் கம்மி தான், அதனால வேண்டாம். சரி பிரம்மலோகத்தை கொடுப்போமா அப்படின்னு பார்த்தா இல்லை, லக்ஷ்மி சகஸ்திரம் இன்னும் வசதி தான், பிரம்மலோகம் கூட அந்த அளவுக்கு ஈடாகாது அதுக்கு. சரி மோட்சத்தை கொடுப்போமா அப்படின்னு பார்த்தா மோட்சம் கூட இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்துக்கு ஈடாகாது அவர் எழுதின கிருதிக்கு. அப்போ மோட்சத்தையும் கொடுக்க முடியாது. வேற என்ன கொடுக்கலாம்? மன்யே அன்வேஷ என்ன அவர் தேடின்னு இருக்கார் பெருமாள் உன்னுடைய ஹரியானவர். இந்த வெங்கடாத்வரிக்கு என்னடா அப்பா கொடுக்கலாம் பரிசா? மோட்சத்தை கொடுக்க முடியாது, பிரம்மலோகத்தையும் கொடுக்க முடியாது, சொர்க்கத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் எழுதின எழுத்து அந்த மாதிரி, இது எதையும் கொடுக்க முடியாது. அதை காட்டிலும் சிறந்த ஒன்றைத்தான் கொடுக்கணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதுன்னு அவர் இன்னும் உன்னுடைய கணவரானவர் எனக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு தேடின்னு இருக்காரோ அப்படின்னு கவி காண்பிக்கிறாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை கொடுக்கிற காட்டிலும் இது ரொம்ப பெருசு, பிரம்மலோகத்தை காட்டிலும் இது பெருசு, மோக்ஷம் தான் கடைசி அல்டிமேட்னு சொன்னா மோக்ஷம் தான், அது கூட இதுக்கு கீழே தான், லக்ஷ்மி சகஸ்திரத்துக்கு கீழே தான் சொன்னா இது என்னவெல்லாம் கூட கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க நமக்கு கடைசி ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லிட்டாலே அது மோட்சம் தான். அந்த மோட்சத்தை கூட இதுக்கு கொடுக்க முடியாது, ஈடு இல்லை இதுக்கு, அதுக்கு வேற என்னடா கொடுக்கலான்னு பெருமாள் யோசிக்கிறான்னு சொன்னா மோட்சத்தை காட்டிலும் ஒன்று சிறந்தது இல்லைன்னா அதை கூட இது கொடுத்துரு சுலபமா அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி சகஸ்திரத்தை பாராயணம் பண்ணோம்னா சுலபத்தில் நமக்கு மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இங்க பின்னாடி. அதைத்தான் இவர் வந்து எக்ஸ்ட்ரீமா காண்பிக்கிறார். மோட்சத்தை கூட இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னா வேற என்ன கொடுக்கலான்னு யோசிக்கிறாருன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப வசதியானது அப்படின்னு. அப்போ தன்னுடைய கிருதி அந்த அளவுக்கு விசேஷமானது. பெருமாளே தனக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் லக்ஷ்மி சகஸ்திரத்தை எழுதினதுக்கு, மோட்சத்தை காட்டிலும் வேற என்ன சிறந்தது இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறார் கவிங்க. சமஸ்த குணசேவதேரமிருத கல்ப சூக்தேஸ்தவ ஸ்தவஸ்ய பரிசீலனாத் ஃபலமுபைதி யஃ பிரார்த்திதம் லபேத யதி வேதனம் சுரபிதுக்த தோஹாஜ்ஜனஹ சகாமமுபமீயதே ஜனனிதேன நைவேதரஹ. லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய 25வது ஸ்தபகத்தில் 16வது ஸ்லோகம். இங்கே பலஸ்ருதியை காண்பிக்கிறார். இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை படிக்கிறதுனால என்ன பலன் வரும் அப்படின்னு. தாயே பொறுமை, அழகு, அதே மாதிரி அருள், ரட்சிக்கிறது, இந்த 3 குணங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பல குணங்களை கொண்டவள் நீ. அதே போல இந்த லக்ஷ்மி சகஸ்திரமும் இனிமையானது, தெளிவானது, அர்த்த புஷ்டியோட கூடியது அப்படிங்கிற குணங்களை கொண்டது. அது உன்னுடைய அமிர்தம் போலதான பேச்சுக்களுக்கு இனிமையானது இந்த லக்ஷ்மி சகஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை ஸ்வயம் போக்கியமாக யாரு வேணாலும் படிக்கலாம். அவளுக்கு படிக்கிறதுனால எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அப்படி ஸ்வயம் தானாவே அது படிக்கிறதுனாலேயே ஏற்பட்டுடும் அப்படின்னாலும் கூட சில பேர் என்ன பண்றான்னா இதை ஏதோ ஒரு பலனுக்காக உத்தேசித்து பாராயணம் பண்றவாளும் உண்டு.
இது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் போய் காமதேனுவிடத்துல பால் கறந்துண்டு அவன் தனக்கு சுயமா உபயோகப்படுத்திக்கலாம், இதுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜும் இல்லை அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவான். அதே நீ காமதேனுவிடத்துல நீயே பால் கறந்துண்டு நீ சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு நாங்கள் கூலியும் தருவோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்வாளே, அந்த மாதிரி காமதேனுடைய பாலை கறந்துண்டு சாப்பிட்றவனுக்கு ரூபாவும் கூலியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமதேனுடைய பால் போல சுவையானது உன்னுடைய லக்ஷ்மி சகஸ்திரம். அதை நாங்கள் படிச்சுட்டே இருந்தோம்னா எங்களுக்கு தானாகவே ஆனந்தம் வரும். ஆனந்தம் வந்ததுன்னா எல்லா சௌபாகியமும் ஏற்பட போகிறது. அப்படி இருந்தும் கூட அம்மா எனக்கு இந்த விஷயங்களை நிறைவேற்றி கொடு, அதுக்கு நான் இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை இத்தனை நாள் இந்த ஸ்தபகத்தை நான் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு யார் ஒருத்தன் பாராயணம் பண்ணுறானோ அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு. அதாவது தானாவே கிடைக்கிற விஷயமும் கிடைச்சிடும். இவன் என்ன பிரார்த்தனை பண்ணானோ அது இன்னும் 2 மடங்கா இவனுக்கு சக்சஸ் ஆகும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சக்சஸ் ரேட் என்னங்கிறத காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தை வாசிச்சாலே நமக்கு சக்சஸ் கிடைச்சிடும். பட் அதை இந்த காரணத்தை உத்தேசித்து ஒருத்தன் பாராயணம் பண்றானா அந்த சக்சஸ் ரேட் அதிகமா இருக்குங்கிறத தான் காமதேனுவினுடைய பாலை கறந்துண்டு அதுக்கு கூலியும் கிடைச்சாப்புல இருக்கும், கரும்பு தின்ன கூலியும் கொடுக்குறாப்புல அப்படின்னு காண்பிக்கிறார் இங்க கவி. அப்போ லக்ஷ்மி சகஸ்திரம் அவ்வளவு வசதியானது. அதை பாராயணம் பண்ணினோம்னால் நமக்கு தானாவே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தாயார் கொடுத்துருவா. ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து நாம பாராயணம் பண்ணோம்னா அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் நமக்கு காண்பித்த வழி. ஆகையினால இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை பலனை உத்தேசித்தோ பலனை உத்தேசிக்காமலும் நம்ம பாராயணம் பண்ணா நமக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சானந்தம் ஏ சரசமனசஸ்வாது லக்ஷ்மி சகஸ்ரம் ஜேகீயந்தே ஜகதி ஜனித ஸ்ரீனிவாச பிரசாதம் சாந்தத்ராசாம் விததிமமிதாம் ஷர்மணாம் நிர்மிமானா தேஷாமேஷா விஹரதி தராம் இந்திரா மந்திரேஷு. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 25வது ஸ்தபகத்தில் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பல ஸ்ருதியை காண்பிக்கிறார் கவி. தாயே, இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை யார் திரும்ப திரும்ப பாராயணம் பண்றாளோ அவளுக்கு ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டுமா? சரி சுவாமி, நிறைய பேர் கேட்பா, அட பெருமாள் அனுகிரகம் கிடைக்கிறது சுவாமி, அது எங்க கண்ணுக்கு தெரியறது? கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னா கிடைக்கிறது. என்னது? அவள் அந்த பாராயணம் பண்றாளே, பாராயணம் பண்ற சமயத்திலே அவளுக்கு சந்தோஷமானது ஏற்படும். ஏன்னா காவியமாச்சே, காவியத்தை படிக்க படிக்க சத்ய பரநிவர்த்தத்தையே சாந்தா சம்ஹித உபதேச யுஜி அப்படின்னு சொல்லி காவிய பிரகாசம்ங்கிற கந்தத்துல ஒரு காவியத்தை என்ன பிரயோஜனமா இருக்கும் ஒரு காவியத்தின் மூலமானா அதை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்படும் அப்படின்பா. அந்த மாதிரி இதை படிக்கிறச்சே பாராயணம் பண்றச்சே மனசுல சந்தோஷம் கிடைக்கிறது, அது பிரத்யட்சமான பலனாச்சே, அது கிடைக்கிறது அப்படிங்கிறார். அது மட்டுமா அப்படின்னா மனசுல ஆனந்தம் அப்படியே ததும்புமா. அதே மாதிரி இது ருசிகரமா இருக்கும். ஏன்னா எல்லா விதத்திலையும் இது கவி பண்ணியிருக்காரு, சிலேடைகள் பண்ணியிருக்கார், அதுக்கப்புறம் சப்த சமத்காரங்கள்லாம் பண்ணியிருக்கார், சித்திர கவிதைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அப்போ இது ருசிகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பயத்தை போக்கும் இந்த லக்ஷ்மி சகஸ்திரம். எப்போ மனசுல பயம் போயிடுத்தோ தைரியம் வரும், தைரியம் வந்ததுன்னா தானாவே சந்தோஷங்கள் வரும். அதை தான் காண்பிக்கிறார். பயம் போக்கும், பயத்தை போக்கி க்ஷேமங்களை நமக்கு அதிகமாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா விதமான பயன்களையும் தரக்கூடியது லக்ஷ்மி தாயார் தான். இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தின் மூலமாக அப்பேற்பட்ட அந்த தாயாரானவள் நம்முடைய ஆத்துக்குள்ள நித்தியவாசம் பண்ணி அவ பாட்டுக்கு புகுந்து விளையாடுவாளாம் தாயார். தாயார் என்ன விஹரதி தராம் அப்படிங்கிறார். மிகவும் அப்படியே ஆனந்தத்தோட அந்த லக்ஷ்மி சகஸ்திரம் பாராயணம் பண்றவா வீட்டு மந்திரேஷோ வீடுல ஆத்துல அப்படியே விளையாடிண்டே இருப்பா அப்படிங்கிறார். அப்போ லக்ஷ்மி சகஸ்திரத்தை திரும்ப திரும்ப பாராயணம் பண்றதுனால ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். பாடுற சமயத்திலேயே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும், மனசு சந்தோஷத்துல துதும்பும். அதே மாதிரி ருசிகரமான விஷயங்கள்லாம் நமக்கு இதுல கிடைக்கும், பயம் போகும், க்ஷேமங்கள் அதிகமாகும். இந்த பயன்கள் எல்லாம் தரக்கூடிய மகாலட்சுமி ஆனவள் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆனந்தமாக விளையாடுவாள் அப்படின்னு அல்டிமேட்டான ஒரு பலனை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கவி காண்பிக்கிறார். ஆகையினாலே லக்ஷ்மி சகஸ்திரத்தை திரும்ப திரும்ப பாராயணம் பண்றதுனால இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலே நமக்கு சந்தோஷம் தானே. நமக்கு பயம் போச்சுனாலே சந்தோஷம், இல்ல நமக்கு நிறைய க்ஷேமங்கள் வருதுனாலும் சந்தோஷம், இல்ல காவியமா இதை படிச்சா காவியத்தின் மூலமாக ஏதோ நமக்கு மனசுல அந்த க்ஷணத்துல சந்தோஷம் ஏற்படுறதா, அதுவும் ஒரு நமக்கு மகிழ்ச்சி. இல்லை கண்ணுக்கு தெரியாம பெருமாள் நமக்கு இந்த ஸ்தோத்திரத்தை நீ பாராயணம் பண்ணியப்பா உனக்கு அனுபவம் பண்றேன். நிச்சயமா இன்னும் சொல்ல போனா அடியனுக்கு இது இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். ஏன்னு கேட்டா, 9ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால திருச்சானூர்ல போய் தாயாரை சேவிக்க போறேன். அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் புக் பண்ணியிருக்கேன் பெருமாளுக்கு டிக்கெட்டு. மார்ச் மாசத்துக்கு புக் ஆயிடுத்து. 24ஆம் தேதி அன்னைக்கு திரும்ப திடீர்னு புக்கிங் ஓப்பன் போட்டிருந்தான். 10வது மணிக்கு அப்படி ஓப்பன் பண்ண கொஞ்ச காலம் அப்படி இழுத்தது, ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன போச்சு.
நான் 9ஆம் தேதிக்கு நிச்சயம் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி 9ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக புக்கிங் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டே அந்த சேவிக்க முடியுமான்னு. அந்த மாதிரி அதுதான் பாருங்க தாயார் அனுகிரகம்ன்றது. அதுவும் இத்தனை நாளைக்கு இது இழுத்துண்டு வந்தா பாருங்க தாயார். இழுத்துன்னு வந்து இரு நீ முடிச்சுட்டு வா என்ன சேவி, என்ன வெறும்னா அப்படியே முடிக்காம அறகுறையா வந்து சேவிக்காத அப்படின்னு தாயார் இழுத்துட்டு போனா பாருங்க. அதுதான் அவசியம் எல்லாருக்காகவே போய் முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். பௌத்ரேணாத்ரேய கோத்ராபரண நயச்சன ஸ்ரீனிவாசாத்வரீந்தோः ஸ்ரீமத் ராமாங்கிரி பக்தி பிரமுதித ரகுநாதார்ய யஜ்வாத்மஜேன வேதாந்தாச்சார்ய பாதாம்புஜி நிஹித ஹிருதா வெங்கடார்யேன கிளுப்தம் ரம்யம் லக்ஷ்மி சகஸ்ரம் படத திருடதரம் நித்ய கல்யாண காமாக. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 25வது ஸ்தபகம், கடைசி ஸ்தபகத்தில் கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் யார் இந்த கிருத்தியை எழுதினது, இந்த கிருத்தியினால எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவி இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். இங்கே சம்போதனம் பண்றச்ச ரொம்ப அழகாக நித்திய கல்யாண காமாஹா அப்படிங்கிறார். எப்பொழுதும் மங்களங்களையே விரும்புபவர்களே அப்படின்னு நம்ம எல்லோரையும் சம்போதனம் பண்றார். யார் யாருக்கெல்லாம் எப்போவுமே மங்களம் இருக்கணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாளே அவ எல்லாரையும் கூப்பிடுறார். இந்த பாருங்கோ, இந்த லக்ஷ்மி சகஸ்திரம்ங்கிற ஸ்தோத்திரம் இருக்கே இது யாரால் எழுதப்பட்டதுன்னு சொன்னா ஸ்ரீனிவாசாத்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருடைய பிள்ளை ரகுநாதாத்வரி அப்படின்னு. அந்த ரகுநாதாத்வரிங்கிறவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் இந்த வெங்கடாத்வரின்னு சொல்லக்கூடியவர். இந்த ஸ்ரீனிவாசாத்வரி, ரகுநாதாத்வரி, வெங்கடாத்வரி இவெல்லாம் என்ன கோத்திரத்தில் பிறந்தான்னு சொன்னா ஆத்ரேய கோத்திரத்தில் பிறந்தவா. இந்த ஆத்ரேய கோத்திரத்துக்கே ரகுநாதாத்வரிகள் எல்லாருமே ஒரு அணிகலன் போல இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, நியாயசாஸ்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப சிறந்த நிபுணர்களாக இருந்தவர் இந்த ஸ்ரீனிவாசாத்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இங்க பாருங்க, தன்னுடைய தாத்தா ஸ்ரீனிவாசாத்வரி அவர் நியாயசாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவராக இருந்தார் அப்படின்னு காண்பிக்கிறார். தன்னுடைய பிதாவான ரகுநாதாத்வரி அப்படிங்கிறவர் சிறந்த ராமபக்தர்னு காண்பிக்கிறார். ஸ்ரீமத் ராமாங்கிரி பக்தி, தன்னுடைய அப்பா ராமரிடத்தில் ரொம்ப பக்தியோடு இருந்தவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிதாவை காண்பிக்கிறார். இப்பேற்பட்டவருடைய குமாரர் வெங்கடாத்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த லக்ஷ்மி சகஸ்திர கர்த்தாவாக விளங்குகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா வேதாந்த தேசிகன்னு சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜருக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தழைக்க செய்த அந்த சுவாமி தேசிகன் இருக்காரே, ஆச்சாரிய சார்வபௌமர், அவருடைய திருவடிகள்ல பாதாம்புஜத்தில் மனத்தை வைத்தவர் அவர் அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய தாத்தாவையும் அப்பாவையும் பெருமையாக பேசி தனக்கு யார் ஆச்சாரியராக இருக்கிறார்களோ அவர்களையும் வசதியாக காண்பிக்கிறதுங்கிறது தான் ஒரு நல்ல சம்பிரதாயத்துல வந்தவருடைய ஒரு வழி. அதை எடுத்து காண்பிக்கிறது. அப்பேற்பட்டவர்களுக்கு அடிப்பொடி அடியேன்னு காண்பிக்கிறது தான் ரொம்ப பக்தி பாவம். அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். அதைத்தான் வேதாந்தாச்சாரிய பாதாம்புஜு நிஹித ஹிருதா, வேதாந்தாச்சாரியர்னு சொல்லக்கூடிய அவருடைய திருவடி தாமரைகள்ல மனதை வைத்தவரான இந்த வெங்கடாத்வரி இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை எழுதினவர். இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் ரொம்ப ரம்யமானது, ரொம்ப ஆனந்தமயமானது. இதை எப்பொழுதும் மங்களங்களை விரும்பக்கூடியவர்கள் படியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பட்டத்தை திருடதரம், எப்பொழுதுமே இதை படிச்சுட்டே இருங்கோ. எதுக்காக அப்படின்னு கேட்டா எல்லா விதமான மங்களங்களை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இதை படியுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க காண்பிக்கிறார். ரொம்ப அத்தியுதமான கிரந்தம், 1000க்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்டது. ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சம்பிரதாயத்தில் வந்த கவி வெங்கடாத்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விஸ்வகுணாதர்ஷ சம்பு, ஸ்ரீனிவாச அபியுதய சம்பு, அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் போலவே விஷ்ணு சகஸ்திரம்னு கூட ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த விஷ்ணு சகஸ்திரம்ங்கிற கிரந்தம் வெறும் 80 ஸ்லோகங்கள் கிடைக்கக்கூடியது தான். அதை ஸ்ரவணானந்தம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கா. அந்த மாதிரி ஸ்தோத்திரத்தை எழுதினவர். அதே மாதிரி ராமர் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் அனுலோம பிரதிலோம காவியமாக ராகவ யாதவியம்ங்கிற கிரந்தத்தை எழுதினவர். இப்பேற்பட்ட அந்த கவி இன்னும் பல கிரந்தங்கள் எல்லாம் எழுதியிருக்கார். நியாயசாஸ்திரத்தில் எழுதியிருக்கார், மீமாம்சா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார், யாக சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். அதே மாதிரி காவியம் எழுதியிருக்கார், நாடகங்கள்லாம் எழுதியிருக்கார், எல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் நமக்கு பாக்யவசாத்தா கிடைச்சது சில கிரந்தங்கள் தான். ஆகையினால அந்த கிரந்தத்தில் அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் தாயார் மேலே எழுதப்பட்ட இந்த லக்ஷ்மி சகஸ்திரம். அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை
பெருமாளுடைய ஒரு பரம பக்தியின் பரம கிருபையின் காரணமாகவும் தாயாரினுடைய ஒரு காருண்யம் வாத்சல்யத்தின் காரணமாகவும் நம் சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு பக்தி அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தின் காரணமாகவும் அதே மாதிரி சுவாமி ராமானுஜர் வேதாந்த தேசிகரனுடைய ஒரு கிருபையினாலேயும் கவி வெங்கடாத்வரியனுடைய அனுகிரகத்தினாலேயும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். சார்த்தத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது, மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது. இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் உண்டாகட்டும். கவி எப்படி சொல்றாரோ, நித்தியமா மங்களத்தை விரும்பக்கூடியவர்களே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் சொல்றாரோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் ஏற்படட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்க எல்லோருக்கும் முதல்ல அடியேன் ஒரு கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் திரும்ப எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படட்டும் பிரார்த்திக்கிறேன்.